ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, மார்னிங் ஒரு மீஷோ ஆர்டர் தான் வந்திருந்தது. ஸோ அதான் ஆல்ரெடி ஆஃபர் பேக் போட்டிருந்தேன் இல்லைங்களா, தீபாவளி ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலில் என்னென்ன அப்டேட் பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து மீஷோக்கும் போயிடும். மீஷோலேயே நான் அப்டேட் பண்ணிவிடுவேன். ஏன்னா வந்து அந்த அந்த தீபாவளி ஆஃபர் முடிகிற வரைக்குமே அது வந்து இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுடலாம். அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சிச்சுன்னா நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வச்சுருக்கலாம். திரும்பியும் நம்ம அது வந்து ஓகேன்னா நம்ம எவ்வளோ இருக்குதோ, எவ்வளோ பொருள் நம்மக்கிட்ட இருக்குதோ அத்தனை அளவுக்கு வந்து நம்ம அதில் ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட பொருள் இருக்கிற டைமில் வந்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லாத டைமில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் வந்து, ஏன்னா தீபாவளிக்கு வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இருக்கிற இதுவெல்லாம் சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் தீபாவளி தான் நான் போய் வாங்க போகிறேன். ஸோ அது வரைக்கும் இப்போ நான் ஊருக்கு போகிற பிளானும் இருக்குது எனக்கு தீபாவளிக்காக. சரி, அதனால் வந்து நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க மீஷோவில். பட் வந்து அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. நான் வேணால் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், மீஷோவில் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு சொல்லிவிட்டு. நான் வந்து இப்போ கரண்ட் அட்ரஸில் இல்லாமல் இப்போ ஊருக்கு போகிறதுனால அதனால் அவுட் ஆஃப் ஸ்டாக் எல்லாத்துலேயும் போட்டுட்டு தான் போகணும். ஒரு சேனல்லே நான் பார்த்தேன், அப்படி தான் போட்டிருக்காங்க. நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் வச்சுட்டு நம்ம போனோன்னா நம்மளுக்கு ஆர்டர் வராது. ஏன்னா ஆர்டர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டெலிவரி பர்சன் வந்து நம்ம அட்ரஸுக்கு தான் வர மாதிரி இருக்கும். சப்போஸ் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் நான் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் ஆப்ஷன் இல்லை. அதனால தான் நான் அவுட் ஆஃப் ஸ்டாக் எல்லாத்துலேயும் போட்டுக்கிற இதில் போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 12 கலர்ஸ் வச்சுருக்கேன். அதாவது 12 பிரேஸ்லெட் செய்கிற மாதிரி. ப்ளஸ் வந்து இந்த லெட்டர்ஸ் இதுவும் வச்சுருக்கேன், லெட்டர்ஸ் பீட்ஸுமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 0.8 இந்த கிறிஸ்டல் டேக் ஒன்று. அதுக்கப்புறம் எல்லாமே, அதாவது சாம்ஸில் பார்த்திங்கன்னா சில்வர் கோல்டு. இது வந்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன். அந்த பார்சல்லாம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து பீட்ஸு வந்து போட்டு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு 3 கிட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் நம்மக்கிட்ட பீட்ஸ் எல்லாம் தீர்ந்துச்சுனாலும் கிட்டு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பீட்ஸ் அண்ட் சாம்ஸ் இந்த பர்டிகுலர் கிட்டுக்கு கொடுக்குறது மட்டும் நான் தனி பேக்கிங் மாதிரி குட்டி குட்டியாக அந்த இதுக்கு பேக்கிங் கவரில் போட்டு வச்சுட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு பிரித்து காட்ட முடியல. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பேக்கிங் கவர் போயிடுச்சு நம்மக்கிட்ட கிட்டு. இப்போ இது வந்து செகண்ட், இன்னும் ஒரு கவர் பேக்கிங் மட்டும் இருக்குது. அதை வந்து நான் அப்படியே எடுத்து இப்போ இந்த கவரில் போட்டால் எனக்கு வேலை முடிஞ்சுது ரொம்ப ஈஸியாக. இல்லைன்னா ஒவ்வொரு பீட்ஸுமே நான் எடுத்து அதில் கவுண்ட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கணும். அதனால் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதை எடுத்து நான் இதில் இது பண்ணிக்கினேன். அதனால் அதாவது சாம்ஸுமே சில்வரு கோல்டு, அப்புறம் ஜம்ப்ரிங்கு, அப்புறம் சில்வர் கோல்டு செயின், இது எல்லாமே அந்த 12 செட்டுக்கு எப்படி போட முடியுமோ அது ஃபுல் பேக்கிங் செட் அப்படியே நான் கொடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் பேக்கிங் கவர்ஸுமே 12 பேக்கிங் கவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு நேம் பிரேஸ்லெட் ஒன்று. நேம் பிரேஸ்லெட்னால் அவங்க நேம் வந்திருக்கு பாருங்கள். இன்னிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நேம் போட்டு சென்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நேமே வந்து எங்கள் அப்பா பேரில் தான் வந்தது. ஸோ அது கொஞ்சம் எனக்கு சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. ராஜான்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேம் இருந்தது. சரின்ட்டுன்னு நான் அவங்க நேம் போட்டு ஒரு பிரேஸ்லெட், ஜென்ஸ் பிரேஸ்லெட் தான் நான் செஞ்சுட்டேன். அவங்க அதை வந்து அவங்கள்துலேயே நான் அதை பேக்கிங் பண்ணி ஒரு தேங்கிங் கார்டு நான் வந்து இப்போது இதில் அதை பேப்பரில் தான் எழுதி தேங்கிங் கார்டு வைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் தேங்கிங் கார்டு ரெடி பண்ணிவிட்டு நான் அதில் அட்டாச் பண்ண பார்க்குறேன் எல்லாேருக்கும். அதுக்கப்புறம் அதை நான் உள்ளே வச்சுட்டு அட்டாச் பண்ணிட்டேன். இது வந்து நார்மல் சைஸு பிரிண்ட் அவுட்டு. இது வச்சு எனக்கு கரெக்டாக இருக்கும் இதில் பேக்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து வச்சு நான் பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது எல்லாமே வந்து ஹோல் செட் ஆஃப் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் போட்டிருக்கிறது வந்து 170க்கு வருது. ஸோ 170ல் அவங்க டெலிவரி சார்ஜ் எல்லாம் போகி தான் நம்ம கைக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நானுமே வந்து கிட்ட ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு மீஷோவில் பெருசாக நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்காது, என்ன சொல்கிறது. இருந்தாலும் வந்து நம்மளது வந்து அப்படியே சேல் பண்ணாமல் வச்சுன்னு இருக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு இதுவில் வந்து நம்மளுக்கு பிளாட்ஃபார்மில் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. நம்ம ஏன்னா நார்மலாக நம்ம சேல் பண்ணுற ரேட்டை விட மீஷோவில் கம்மியாக தான் இருக்குது. பட் ஓகே தான். ஏன்னா வந்து ரொம்ப அதிக லாபத்துக்கு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு மினிமைஸில் ஒரு 20-30 இந்த மாதிரி ப்ராஃபிட்டில் தான் வரும் நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல மீஷோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.